எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். இன்னைக்கு சுந்தரகாண்டம் 27வது சர்க்கம் பார்க்கலாம். மனோஜவம் மாருத்ததுல்லிவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வருஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. திருஜடையின் கனவு. இவ்வாறு சீதையால் கூறப்பட்ட அரக்கியர்கள் கோபத்தினால் நிலை குலைந்து போனார்கள். சிலர் வெகு வேகமாக சீதை பேசிய விவரங்களை ராவணனிடம் கூறுவதற்கு விரைந்து சென்றார்கள். கடுமையான விஷயத்தை மீண்டும் கூறிக்கொண்டிருக்கும் போது துயிலிருந்து விழித்து கொண்ட வயதில் முதிர்ந்த திருஜடா என்ற அரக்கி அவர்களை பார்த்து, நாகரீகமற்றவர்களே, நீங்கள் உங்களையே விழுங்கிக் கொள்ளுங்கள். சீதையை உண்ண வேண்டாம். இந்த சீதையின் பெருமைகளை தெரிந்து கொள்ளுங்கள். இவள் ஜனக மகாராஜனின் பிரியமான புத்திரி, தசரத மகா சக்கரவர்த்தியின் பிரியமான நாட்டுப்பெண். நான் இப்பொழுது கண்ட கனவு பயங்கரமானது, மயிர்கூச்சல் செய்யக்கூடியது. அது என்னவென்றால், அரக்கர்கள் அழிந்து போவதாகவும் இவளுடைய கணவன் வெற்றி அடைவதாகவும் நான் சொப்பனம் கண்டேன். ராமனும் லக்ஷ்மணனும் ஆகாயத்தில் உலவிக் கொண்டிருந்த ஒரு பல்லக்கில் வருகிறார்கள். அதனை ஆயிரக்கணக்கான ஹம்சப்பட்சிகள் தாங்கிக் கொண்டிருந்தன. ராமன் வெள்ளை நிற வஸ்திரங்களையும் மாலைகளையும் அணிந்து லக்ஷ்மணனுடன் கூடி தானாகவே அந்த பல்லக்கில் ஏறி அமர்ந்து வருகிறார். அவர்கள் சீதை வெண்ணிற ஆடை உடுத்தியிருந்தாள். ராமன் லக்ஷ்மணனுடன் கூடி 4 தந்தங்களை கொண்ட மலையொத்த ஒரு யானையின் மீது பொலிவுடன் ஏறி அமர்ந்திருந்தாள். அவள் கணவன் ராமன் கை கொடுத்து தூக்கி யானையின் முதுகில் அமர்த்தி கொண்டார். இன்னொரு காட்சியில் ஒரு தேர் வெண்மையான 8 காளைகளுடன் பூட்டப்பட்டிருந்தது. அதில் அமர்ந்த காகுஸ்தன் ராமன் சீதையுடன் தானாகவே இவ்விடம் வந்தார். தெய்வீக புஷ்ப விமானத்தில் ஏறிக்கொண்டு லக்ஷ்மணனுடன் சேர்ந்திருந்தார். மனிதர்களுடன் சிரேஷ்டமான அந்த ராமன் வடக்கு திசையை நோக்கி பயணமானார். ராமன் சீதையுடன் வெண்மையான மாலைகளை அணிந்து வெண்மையான ஆடைகளை உடுத்தி சூரியனைப் போன்று ஒளி பொருந்திய தெய்வீக புஷ்பக விமானத்தில் இருந்தார். இந்த திவ்யமான காட்சிக்கு மாறாக வேறொரு கோரமான காட்சியையும் கண்டேன். ராவணன் உடல் முழுவதும் எண்ணெய் பூசிக்கொண்டு சிவப்பு வஸ்திரம் உடுத்தி அரளி மாலை அணிந்து கொண்டு கள் குடித்த போதையுடன் தெய்வீகமான புஷ்பக விமானத்திலிருந்து மொட்டை அடிக்கப்பட்டு கீழே தரையில் விழுந்தான். பின் அவன் கோவேறு கழுதைகள் பூட்டியிருந்த ரதத்தின் மீது ஏறினான். பிறகு அவன் கழுதை மீது அமர்ந்து தென் திசையை நோக்கி வேகமாக புறப்பட்டு சென்றான். ராட்சசராஜன் ராவணன் மறுபடியும் இந்த கோலத்தில் காணப்பட்டான். இதே கோலத்தில் அரக்கன் கும்பகர்ணனையும் பார்த்தேன். ராவணனுடைய புத்திரர்கள் அனைவரும் மொட்டை அடித்துக்கொண்டு உடம்பு முழுவதும் எண்ணெய் பூசிக்கொண்டிருந்தார்கள். ராவணன் பன்றியின் மீதும் இந்திரஜித் முதலை மீதும் ஒட்டகத்தின் மீதும் கும்பகர்ணன் அமர்ந்து சவாரி செய்து கொண்டு தென் திசையை நோக்கி புறப்பட்டு சென்றார்கள். சங்கு முரசு முதலான மங்கள வாத்தியங்களும் நாட்டியம் சங்கீதம் போன்ற நிகழ்ச்சிகளை செய்யும் குழாமும் அங்கு விபீஷணன் ஒருவன் மாத்திரம் வெண்கொற்ற குடையுடன் காணப்பட்டான். சங்கு முரசு முதலான மங்கள வாத்தியங்களும் நாட்டியம் சங்கீதம் போன்ற நிகழ்ச்சிகளும் செய்யும் குழாமும் அங்கு காணப்பட்டது. அங்கே விபீஷணன் ஒரு திவ்யமான யானை மீது ஏறி அமர்ந்திருந்தான். அவனை சுற்றி 4 மந்திரிகள் குழாம் சூழ்ந்திருந்தது. அவர்களுடன் விபீஷணன் ஆகாயத்தில் இருந்தான். சங்கீதம் மங்கள வாத்தியங்கள் ஆகியவற்றோடு அந்த குழாம் கூடியிருந்தது. இத்தோடு நிறுத்திக்கொண்டு அன்பான வார்த்தையை கூறுவோம். நாம் சீதையை வேண்டிக் கொள்வோம். இதுதான் நல்லது என்பது நம்முடைய விருப்பம் என்று திருஜடா கூறினாள். மிதிலா நகர ராஜகுமாரி ஜனக மகாராஜாவின் அன்பு புதல்வி சீதை நாம் வணக்கம் கூறினாலே மிகவும் மகிழ்ந்து அருள் புரிவாள். அரக்கியர்களான நாம் எல்லோரையும் பெரிய பயத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு இவள் ஒருத்திதான் தகுதியானவள். நான் இந்த தேவி ஆகாயத்தில் வீற்றிருந்ததைக் கண்டேன். ஆகையால் இவளுக்கு எந்த துக்கமும் ஏற்படாது. நான் பார்த்த காட்சியின் மூலம் சீதைக்கு அவளது எண்ணம் ஈடேறப் போகிற வெற்றி அவளை எட்டிவிட்டது என்பதை நான் உணர்கிறேன். ராட்சசேந்திரனான ராவணன் மரணமும் ராமனுடைய வெற்றியும் நிச்சயம். அது அவளுடைய இடது கண் துடிக்கிறது. இவளது முகம் பிரசன்னமாக இருக்கிறது. அவ்வாறு துடிப்பதன் மூலம் ராமன் அவள் முன்னிலையில் வந்துவிட்டார் என்பது சூசகப்படுத்துகிறது. அப்பொழுது அந்த மரத்தின் கிளை மீதிருந்த ஒரு பட்சி குதூகலத்துடன் குரல் எழுப்பியது. மீண்டும் மீண்டும் அமைதியை வரவேற்பது போலிருந்தது. யாரோ ஒருவர் அந்த பட்சியை தூண்டி நல்ல செய்தியை மகிழ்ச்சி பொங்க சொல்ல செய்வது போல் இருந்தது. இயல்பாக நாணமுடைய அந்த மடந்தை சீதை இப்பொழுது கணவனின் வெற்றியை செய்தியை கேட்டு ஆனந்தப்பட்டாள். அப்பொழுது அந்த அரக்கியர்களை பார்த்து, நீங்கள் கூறியது உண்மையாக நிறைவேறினால் நான் உங்களுக்கு தஞ்சம் அளிக்கிறேன் என்று கூறினாள். அசாத்திய சாதக சுவாமிம் அசாத்தியம் தவக்கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. ஜெய ஹனுமான்.